அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்த கூட்டம் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றதாக கருதப்படுகிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஜனவரி 4ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வர உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் வகையில் முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. தற்பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டமானது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கு ஓரிரு மாதங்களே உள்ள நிலையில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர் கூட்டமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டமானது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி தேர்தல் வியூகங்களை வகுக்கும் அரசியல் கட்சிகள் முனைப்பு காட்டி வரும் நிலையில் தற்போது அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டமானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பேசப்படுகிறது. அண்மையில் தமிழ்நாடு பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வந்திருந்த பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அதிமுக பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் அதே போன்று கூட்டணியை விரிவுபடுத்துவது தொடர்பாகவும் பேசப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்றைய தின கூட்டத்தில் அது தொடர்பாக ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஜனவரி 4ஆம் தேதி மீண்டும் தமிழகம் வர உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே அந்த வருகையின் பொழுது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அப்படி வரும் பியூஷ் கோயல் அவர்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து கூட்டணி தொடர்பாக மேலும் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை இணைப்பது தொடர்பாக ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாகவும் அது தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தை மீண்டும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்று நடைபெறும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் என்றும் இது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் வகையில் முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.